நாட்களாக கணவன் மனதில் கொதித்த கோபத்தி. சமாதானம் பேச வந்த இடத்தில் கணவன் மனைவிக்கிடையே நடந்தது என்ன? இங்கதான் சார் அது நடந்துச்சுன்னு காவல்துறையினர் விசாரணையில் உண்மையை போட்டுடைத்த கணவன். பக்கத்துல செட்டிப்பாளையம் அடுத்த பூங்கா நகர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு சித்ரா சக்திவேல்னு மகன் மகளும் இருக்காங்க. சித்ராவுக்கும் ராஜேஷ் கண்ணாவுக்கும் கடந்த 2014ஆம் ஆண்டு இருவருக்குமே காதல் திருமணம் நடந்திருக்கு. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் ராஜேஷ் கண்ணா கட்டிட வேலை பனியன் கம்பெனின்னு நிறைய வேலைகளுக்கு போயிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. இதோட காரணமாவே சித்ரா தன்னோட குழந்தைகளோட திருப்பூருக்கும் வந்திருக்காங்க. தொடர்ந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல்லடம் சாலையில ஒரு தனியார் பல் மருத்துவமனையில செவிலியரா 1 மாத காலமா வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சித்ரா கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடிதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தகராறு காரணமா சித்ரா தன்னுடைய மகனையும் மகளையும் தன்னோட தாய் வீடான திருப்பூருக்கு அழைச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. காலேஜுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு வீட வாடகைக்கு எடுத்து தாய் குழந்தைகளோட சித்ரா தங்கியும் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில தான் நேற்று இரவு கணவர் ராஜேஷ் கண்ணா திருப்பூர்ல இருக்கக்கூடிய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வரதா சொல்லி இருவருமே கிளம்புனதா சொல்லப்படுது. வீட்டுல மாமியாரும் குழந்தைகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராஜேஷ் கண்ணா மறுபடியுமே வீட்டுக்கு வந்து சித்ரா கீழே கடையில நின்னு பேசிட்டு சொல்லிட்டு தன்னுடைய மகனையும் மகளையும் கூட்டிட்டு போயிருக்காரு. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துல சாலையோரத்துல ஒரு பெண் பிணமா கிடக்கிறதா தகவலும் வந்திருக்கு. செவிலியர் உடையில இருந்ததால அந்த பெண் சித்ரா அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய கடையோட சிசிடிவி காட்சிகள்ல பார்த்த பொழுது சித்ராவும் அவருடைய கணவர் ராஜேஷ் கண்ணாவும் சாலையில நடந்து போறது தெரியவும் வந்திருக்கு. உடனே தலைமறைவா இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணாவை பிடிச்சு விசாரிக்கும் பொழுது சாலையில நடந்து போகும் பொழுது இருவருக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதுல ஆத்திரமடைஞ்ச ராஜேஷ் கண்ணா சித்ராவை தாக்குனதாகவும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லை எடுத்து தலையில அடிச்சு கொலை செய்ததாகவும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் திருப்பூர் நகரத்துல பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.